வணக்கம். நான் உங்களுடைய சரவணகுமார் ஐஆர்எஸ். சபரிமலை நம்மளுடைய மகரவிளக்கு பூஜை தையில் வந்துடும். அதுக்கான விரதங்கள், அதுக்கான விசேஷங்கள் அப்படின்னு தமிழ்நாடும் கேரளாவும் ஆந்திராவும் ஒரு பெரிய லெவலில், கர்நாடகா கூட ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பக்த கோடிகளுடைய அந்த சரணகோஷம் முழிக்கிற இடம். சபரிமலையில் எப்பயுமே ஒரு கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனாலையும் அதனுடைய இதில் ஒரு சில கான்ட்ரவர்சியல் இருந்துகிட்டே இருக்குது. இந்த மகர விளக்கு அப்படிங்கிறதே நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் அது யார் வைக்கிறான்னு தெரியாது. அது ஒளிய வானத்துலேருந்தே வருது, அந்த நாளில் கரெக்டாக வருது, அது ஒரு இயற்கையான ஒரு நிகழ்வு, அதில் மனிதர்களே கிடையாது, இப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச அன்றைக்கி இருந்த அத்தனை பக்தர்களும் நம்பவும் செஞ்சாங்க. அன்றைக்கி மாலை போட்டு போனவங்க கூட. பிற்காலத்தில் ஒரு குரூப் இதெல்லாம் இந்த மலையில் ஏறி போய் எப்படி திருவண்ணாமலையில் நம்ம அந்த ஜோதியை ஏற்றும் போது மனிதர்கள்லாம் கொண்டு போய் ஏற்றுறாங்க. ஒரு 4 நாள் 3 நாளைக்கு முன்னாடி போய் எல்லாம் பண்ணி ஏற்று வைப்பாங்க. அந்த இதை பெரிய கொப்பரையில் எரிப்பாங்க. அதை இங்கேருந்து எல்லோரும் பார்த்து கும்பிடுறோம் கார்த்திகை மகாதீபத்தில். அது மாதிரி அங்கே அது யாருன்னு தெரியாது, ஒரு சர்ப்ரைஸாக சஸ்பென்ஸாக வச்சுருந்த விஷயத்த இவங்க ஓப்பன் அப் பண்ணாங்க. ஒருவேளை இதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் இல்லை, இது மனிதர்கள் பண்ணுறதான்னு கூட்டம் குறைஞ்சுன்னு நினச்சாங்க. ஒரு குரூப் நினச்சிருக்கலாம். ஆனால் அஸ்யூஷுவல் ஐயப்பனுக்கான ஒரு க்ரௌடு போயிட்டு தான் இருக்குது. மகர விளக்கு இப்போ மனிதர்களால் ஏற்றப்படுகிறது அப்படின்னு தெரியும். எப்படி திருவண்ணாமலை மகாதீபத்தை ஏற்றுறாங்களோ அதுமாரி தான் மகர விளக்கு. நெருப்பை அங்கேருந்து ஒரு பர்டிகுலர் நேரத்தில் பர்டிகுலர் இடத்துல ஒரு பர்டிகுலர் கான்டெஸ்ட்டில் பார்க்கும்பொழுது ஒரு கடவுளுடைய விஷுவலைசேஷனை ஒரு மனிதன் பார்க்குறான் அப்படிங்கிறது இந்து மதத்துடைய கலாச்சாரத்தோடைய ஒரு சம்பிரதாயமாக நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த க்ரௌடு இன்றைக்கி அது இப்படி இவ்வளோ ஒரு குரூப் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமும் மிகப்பெரிய கூட்டம் இன்றைக்கி சபரிமலை நோக்கி நகர்ந்துட்டுருக்கு. ஐயப்பனோட அருள் அனைவருக்கும் அதில் இருக்கட்டும். இதில் 2 விதமான விஷயங்களை இப்போ ரீசெண்ட் டைமில் பார்க்குறோம். ஒன்று புதிய மேல்சாந்தி அவர் அருண்குமார் நம்பூதிரி அவர்கள் பொறுப்படுத்திருக்காரு. மேல்சாந்திங்கிறது அவர் தான் இந்த இன்சார்ஜ் பூஜாரிலே. அவங்க ஒரு மலையாளத்தில் கேரளாவில் ஒரு ட்ரெடிஷன் வச்சுருக்காங்க. நம்பூதிரிகளில் யார் செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய இதில் பார்த்திங்கன்னா பிஹெச்டி பண்ணவங்க, கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கிறவங்க, இந்தமாரிலாம் பெரிய இடத்துலேருந்துலாம் ரிசைன்மெண்ட்டு இந்த ஒர்க்குக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக அவங்க வருவாங்க. அவங்களோட ஒரு ட்ரீம் போஸ்டிங் கூட வச்சுக்கலாம் நீங்கள் அதை. ஸோ அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார். நாமெல்லாம் மாலை போட்டிருக்கவங்க மாலை போட்டிருக்க பீரியடில் ஏதாவது அவங்களுக்கு வேண்டிய வீடுகளில் மரணம் நடந்துருச்சுன்னா, துர்மரணமான மரணம் நடந்துருச்சுன்னா, ஒன்று மாலையை கழட்டிட்டு அந்த விசேஷத்துக்கு போயிடுவாங்க, இல்லைனா அந்த வீட்டுக்கு போக மாட்டாங்க, கோயில் போயிட்டு தான் வருவாங்க. இது அந்த சபரிமலைக்கு மட்டும் இல்லை, ஈவன் திருச்செந்தூர் நடைபயணம் எல்லாத்துக்குமே பயன்படுத்துகிற விஷயம். ஏன்னா அது ஒரு ஆன்மீக அப்படிங்கிற விஷயத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துடக்கூடாது, கலந்துடக்கூடாது, ஒரு சுத்தம் அசுத்தம் அப்படிங்கிற ஒரு கான்டெக்ஸ்ட். ஆனால் ரொம்ப ஒரு ஆச்சரியமாக நான் உண்மையிலே அதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன். அது மேல்சாந்தியோட அறிவிப்பு அப்படி ஒரு துக்க சம்பந்தம் நடந்தாலும் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் தரிசனத்தை ஒத்தி வைக்காதீங்க, நீங்கள் பாட்டு உங்களுடைய சபரிமலை யாத்திரையை கண்டினியூ பண்ணிவிடுங்க, அதெல்லாம் அட்டன் பண்ணுங்கள், நடத்துங்க, முடிங்க, திருப்பி மாலையை போட்டு சாமி கும்பிட்டு நடைபயணத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு. இது நான் ஒரு சாதாரண ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கல, ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஜியஸ் ரெவல்யூஷனை தான் பார்க்குறேன். ஏன்னா இந்து மதத்தில், இந்து கலாச்சாரத்தில் இந்த சுத்தம் அசுத்தத்தில் நிறைய குழப்பங்கள் இருக்குது. இதை பண்ணலாம், பெண்கள் விஷயத்தில் நிறைய நம்மளே பேசியிருக்கோம். இதை பெண்கள் போகலாமா போகக்கூடாதான்னு இன்னும் அந்த ப்ராபலி இந்த மேல்சாந்தி இருந்து அவரே அந்த உத்தரவையும் கொடுத்துட்டா நான் என்ன சந்தோஷப்படுவேன், பெண்களும் சபரிமலைக்கு போகலாங்கிற விஷயத்த. ஸோ இந்தமாரி விஷயங்கள்லாம் நம்ம காலங்கள் மாற மாற நமக்கான விஷயங்கள் ஒரு வழி கிடைக்கும் பொழுது, ஒரு தெளிவாக இது சரி தவறுன்னு கிடைக்கும்போது அதை மாடிஃபை பண்ணுறதுக்கு ஒரு கட்ஸு தேவைப்படுது அந்த இன்ஸ்டியூஷனில் இருக்கவங்களுக்கு. அது உண்மையிலே இவருக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏன்னா இதில் இந்த விஷயத்த சொன்னால் நிறைய பேர் மாலை போடுறவங்களே இது இந்த வருஷம் ஒத்துக்கிறாங்களான்னு தெரியாது. அட்லீஸ்ட் அடுத்த வருஷம் அதுக்கடுத்த வருஷங்களில் இந்த நிகழ்வுகளை கடந்து ஒருத்தர் கோயிலுக்கு வந்துடுவாங்க அப்படிங்கிற விஷயம். ஸோ நம்ம இந்த பழைய தவறான விஷயங்கள் மாற்றிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ ஹிமாச்சலில் பார்த்துருப்பீங்க, ரீசெண்டாக கல்லெறிதல் அப்படிங்கிற வினோதமான ஒரு வழிபாடு நீங்கள் பார்த்துருப்பீங்க. கல்லெறிதல்லாம் மாற்றி கல்லெறிஞ்சிப்பாங்க. யாருக்கு ஃபஸ்ட்டு காயம் வருதோ அந்த ரத்தத்தை எடுத்து சாமிக்கு வச்சுருவாங்க. இதில் சம்டைம்ஸ் கல் சரியாக தவறாப்பட்டு ஆள் போனது தான். ஆனால்
இது ரொம்ப வருஷமாக ஒரு ஒரு நேர்த்திக்கடனாக வச்சுருக்காங்க. இது மாதிரி தமிழ்நாட்டிலும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் காலத்துக்கு தக்கபடி மாறுறதுல ஒன்றும் தவறில்லை. ஆனால் மாற்றக்கூடிய பொறுப்பு யாருக்குன்னா, வெளியில் இருக்கவங்களுக்கு இல்லை, கட்சிக்கு இல்லை, அரசியலுக்கு இல்லை. அதை அந்த இன்ஸ்டியூஷனை ஹெட் பண்ணுறவங்க தான் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு தீர்க்கமான பார்வை. ஸோ சபரிமலையில் இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், அங்கே தேவ பிரசன்னம்னு ஒரு கான்செப்ட் உண்டு மலையாளத்தில். அப்படின்னா என்னென்னா, இவங்க ஒன்று சோவியை உருட்டி பார்ப்பாங்க, அதில் ஒரு செய்தி வரும். அந்த செய்தி வந்து தேவ பிரசன்னம், தேவன் சொல்கிறது அப்படின்னு வச்சுருப்பாங்க. பிரசன்ன ஜாதகம்னு ஒன்று உண்டு. இது யாருக்கு அப்படின்னா, ஜாதகத்தில் நாமளாக நீங்கள் பிறந்த நேரம், இடம் அதெல்லாம் தெரிஞ்சால் உங்களுக்கு ஒரு கட்டம் போட்டு ஜாதகம் எழுதிடலாம். இந்த நேரம், காலம், கட்டம் எதுவுமே இல்லாட்டாலும் பிரசன்ன ஜாதகம்னு ஒன்று சொல்லுவாங்க. அது எப்படின்னா, நீங்கள் போய் ஒரு அஸ்ட்ராலஜர் போய் பார்க்க போகிறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், உங்கள் ஜாதக கட்டத்தில் இன்றைக்கி வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா, நீங்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் தான் நீங்கள் வந்து பார்ப்பீங்கன்னு ரிவர்ஸாக ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாமே ப்ரீடிட்டர்மைன் தானே. இன்றைக்கி வந்து என்னை பார்க்குறது ஒரு ஈவெண்ட்டு. என்னை வந்து நீங்கள் பார்க்க வந்துட்டிங்கன்னா, இன்றைக்கி என்னை வந்து பார்க்குறீங்கன்னா, நீங்கள் இந்த நட்சத்திர ராசியில் இன்றைக்கி பிறந்திருந்து இந்த இடத்துல பிறந்திருந்தால் இப்படி இருந்தால் தான் என்னை வந்து பார்த்துருக்க முடியும்னு இவங்க ரிவர்ஸாக போய் ஒரு கட்டம் போடுவாங்க. அது பேர் பிரசன்ன ஜாதகம். கேரளாவில் இது ரொம்ப ஒரு பாப்புலரான ஒரு ட்ரெண்டு. ஸோ சபரிமலை கோயிலுக்கும் இந்த தேவ பிரசன்னம்னு ஒன்று பண்ணுறாங்க. சோவி உருட்டியிருப்பாங்க, இல்லை மற்ற வேறு என்ன பண்ணியிருக்காங்கங்கிறதும் நம்ம விசாரிக்கணும்.